இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி வீட்டிலே கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கரம் மசாலா செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல அதனோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 பை 1 அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அஞ்சு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். நான் 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட 2லேருந்து 3 பிரிஞ்சி இலை பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் பிளேட்டில் நல்லா ஆற வச்சு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அருமையான கரம் மசாலா வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மெல் போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.